ஸோ நேற்று ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் போட்டது ரீல்ஸில், அதாவது எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சா கேட்டிருந்தாங்க, எனக்கு இந்த பல்ல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட் பெட்டரா இல்லை க்ரௌன் பெட்டரா இல்லை கழட்டி மாட்ட மாதிரி டென்ச்சர் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? எஸ், ஒரு பல்லு இல்லை நிறைய பல்லு இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு, ஏதோ கழட்டி மாட்டுற மாதிரியோ இல்லை ஃபிக்ஸடாக போடுறதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோட்டோ கண்டிப்பாக ஒரு பல்லு எடுத்தாலோ இல்லை நிறைய பல்லு இல்லைனாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒரு பல்லு இல்லாமல் அவங்க பாட்டு இன்னொரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருந்தேன், டாக்டர் நான் எப்பவும் போல ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. எப்பயுமே 2 பக்கமும் சேர்ந்தாப்புல சாப்பிடணும். நல்லா மென்று முழுங்கினா மட்டும்தான் சாப்பாடு ஜீரணமாகும். ஸோ ஒரு பல்லு இல்லைன்னா 2 பல்லு இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அவர் ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. அது என்ன அப்படின்னா அவருக்கு முன்னாடி பல்லு இல்லை, ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இப்போ வந்து அவர் கேட்டது, எனக்கு கழட்டி மாட்டுற மாதிரி பெட்டரா இல்லை பிரிட்ஜு போடுறது பெட்டரா இம்ப்ளான்ட் போடுறது பெட்டரா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அந்த எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கழட்டி மாட்டுற மாதிரி தாராளமாக போடலாம், பக்கத்து பல்ல கலர் மேட்ச் கூட பண்ணலாம். ஆனால் என்னென்னா எவ்ரி டைம் ஒரு முன்னாடி பல்லுன்றதுனால எவ்ரி டைம் பேசும்போது நாக்கு படும்போது கலண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது.